எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய கிட்ஸுக்கு நான் என்னென்ன ஹெல்த்தியாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொடுக்குறேன், அவங்கள எப்படி பார்த்துட்டு வீட்டு வேலை செய்கிறேன்னு இந்த விலாகில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். காலி ஆகிடுச்சு, அதனால் முன்னாலே கழுவி காய வச்சுட்டு இருந்தேன். காலையில் எழுந்து வந்ததும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்ஸ்லாம் எழுந்துட்டா இதை பண்ணவே விட மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. சரி, அவங்கள பார்த்துக்கிட்டு தான் கரெக்டாக இருக்கும். அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலான்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வீக் டேஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நட்ஸ் ஐட்டம்லாம் கை கெட்டுற மாதிரி கிட்டே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்தமாரி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணும்போது இந்த டிப் வேணால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு கொடுப்பீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னுடைய பசங்களுக்கு பனங்கற்கண்டு தான் கொடுப்பேன். நைட் டைமில் பாலில் கொஞ்சமாக போட்டு அது கூட மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஆகும். நடுவில் ஓடி போய் பார்ப்பேன். என் பையன் தூங்கிட்டு தான் இருந்தார். சரி, அவர் எழுந்ததுக்குள்ளே சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சத்து மாவு செஞ்சுட்டு இருந்தேன். மந்த்லேருந்து இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. உங்களுக்கே தெரியும், கண் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கேட்பாங்க என்ன செஞ்சு தரீங்கன்னு. இந்தமாரி தான் செஞ்சு தரேன். நெக்ஸ்ட்டு கருப்புலேருந்து நல்லா இதுமாதிரி மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துங்க. நல்லா வாசனை வரும், வீடு ஃபுல்லாகவே கம்மன்னு மணக்கும் இந்த வாசனைலாம். மக்கானாவும் ஒரு கப்பு அவளும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துங்க. மக்கானால நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப வெயிட் கெயின் ஆவாங்க. நேச்சுரலாகவே தெரியும் உங்கள் கண்ணுக்கு. பாதாம் ஒரு கப்பு, நிலக்கடலை ஒரு கப், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமாக வறுத்து எடுத்துங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நான் அரைச்சி வச்ச ஒரு கப்பு ராகி மாவையும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன். ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துங்க. நான் இது எப்படி செய்கிறேனோ காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்தமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க குழந்தைங்க. வரும் 2 கிட்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு ஏற்ற மாரி அரைச்சி வச்சுப்பேன். ரொம்ப செஞ்சு டம்ப் பண்ண மாட்டேன். நீங்களும் அந்தமாரியே செஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைங்க சர்வ் பண்ணுங்கள். நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நேச்சுரலாகவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ண இந்தமாரி செஞ்சு கொடுங்க. கொடுத்துட்டேன். அவரே குடிச்சிடுவார். அவர் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, அதனால் அவரே குடிச்சிடுவார் சொன்னாவே. பாருங்கள், குடிக்கிறாரு. அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன். இவர் சமத்து பிள்ளை, எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவார். இந்த வாழைப்பழம் ஒன்று விளையாடுது பாருங்கள். குடிச்சிட்ட பிறகு 2 பேரையும் விளையாட விட்டேன். இவர் தள்ளுவாராம், அண்ணா உட்காருவாராம். ரொம்ப சேட்டைக்கார பையன் இவர் தான். நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ண சொன்னேன். அது எப்படி தெரியல, ஹோம்ஒர்க் பண்ணும்போது பசிக்குதுன்னு ஒரு நாளாவது சொல்லாமல் இருப்பானா பார்க்குறேன். அந்த மாதிரி இல்லவே இல்லை. எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணும்போது பசிக்குது, அந்த கொஞ்ச நேரத்தை படிக்கிறதுக்குள்ளே என்னென்ன பண்ணுவான். ஜூஸ் போட்டு கொடுத்தோடனையும் குடிச்சிட்டு போய் படி ஒழுங்கா அப்படின்னேன். நெக்ஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி தண்ணிலாம் கழுவுனேன். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுவேன், செடிக்கெலாம் ஊற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லது செடிக்கெலாம். நெக்ஸ்ட்டு வீக் டேஸ்க்கோசம் இப்போயே கொஞ்சம் மாவுலாம் அரைச்சி வச்சுக்கலான்னு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி ஸ்கூல் டைமில் வீக் டேஸில் நீங்கள் என்னென்னலாம் வீக் டேஸ்க்கோசம் வீக்கெண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு சாம்பார் சாதம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சமாக நெய் போட்டு குழந்தைங்களுக்கு மேஷ் பண்ணி கொடுத்தேன். நல்லா சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம்னா. எப்படி தான் தெரில, சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு பிடிச்சிடுது சாம்பார் சாதம்னு தெரியல. என்னுடைய பெரிய பையனுக்கும் சாம்பார் சாதம்னா பிடிப்பாரு. பை சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு நல்ல மூடு இருந்தால் நம்ம சொல்கிறத செய்வார், இல்லைன்னா
போயிட்டே இருப்பார், கவனிக்க கூட மாட்டார். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக பனானா கட் பண்ணிவிட்டு மில்க் மைடு ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு சியா சீஸை ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்தேன். என்னுடைய சின்ன குட்டி பையன் நல்லா சாப்பிட்டாரு. என் பெரிய பையன் தூங்கிட்டு இருந்தார், அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் தூங்கி எழுந்தோடனே கொடுக்கலான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு பெரிய உற்சாகமே தரும். பாய்.